சின்னையா, இந்தாங்க ஜில்லுன்னு மாம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. ஜூஸ் கூட நான் கேட்டனா? ஆமா, நீ காரணம் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. என்ன சின்னையா இப்படி சொல்றீங்க? ரொம்ப நேரமா நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதான் களைப்பா இருக்குமேனு ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன். வேண்டானா சொல்லுங்க, திருப்பி எடுத்துட்டு போறேன். ஏய் சரி சரி சரி, குடு, கொண்டு வந்துட்ட. ம். மாயா, உன்னை வீடு ஃபுல்லா தேடுற, நீ இங்க என்ன பண்ற? என்னதுக்கு தேடுற? என்ன மறந்துட்டியா? சின்னையாவ அந்த விஷக்கன்னிகா கிட்ட இருந்து காப்பாத்த எனக்கு உதவி பண்றதா சொல்லிருந்தல. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். நீ என்ன பண்ற? கிச்சன்ல உனக்காக மேங்கோ ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். அத பொழுது சாயிற நேரத்துல உன் சின்னையாவுக்கு குடிக்க கொடு. அதுக்கப்புறம் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உன் சின்னையாவ நெருங்காது. ரொம்ப நன்றி மாயா. பொழுது சாயிற நேரத்துல தானே குடுக்கணும்னு சொன்ன. ஆமா துர்கா, பொழுது சாயிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி மாயா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நான் வசிய மருந்து கலந்த ஜூஸ் அசோக் குடிக்கணும். என்னோட வசியத்துக்குள்ள அவன் வரணும். மாம்பழம் ஜூஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ். மாயா சொன்னபடி இனி சின்னையாவ எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காது. அந்த விஷக்கன்னிக்காவால சின்னையாவ ஒண்ணும் பண்ண முடியாது.